ஆடி அமாவாசையை ஒட்டி அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எள்ளு பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். மாதந்தோறும் வரும் அமாவாசைகளில் இந்துக்கள் தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபடுவது வழக்கம். இதில் ஆடி, புரட்டாசி, தை மாதங்களில் வரும் அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாகும். இந்நிலையில் இன்று ஆடி அமாவாசையை ஒட்டி நாடு முழுவதும் உள்ள புண்ணிய நதிகள், கடற்கரை மற்றும் கோயில் தீர்த்த குளங்களில் ஆயிரக்கணக்கானோர் தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபட்டனர். இதன் ஒரு பகுதியாக காசிக்கு நிகராக போற்றப்படும் ராமேஸ்வரத்தில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து அதிகாலையிலேயே குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி முன்னோர்களுக்கு எள்ளு பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். பின்னர் கோவிலுக்குள் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் வரிசையில் காத்திருந்து நீராடி பின்னர் சுவாமி மற்றும் அம்மனை வழிபட்டனர். பாதுகாப்பு பணியில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாகவும் சிறந்த பரிகார தலமாகவும் திகழும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ளதால் ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை மற்றும் மாகாளய அமாவாசைகளில் பொதுமக்கள் கடலில் நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். அதன்படி ஆடி அமாவாசையான இன்று திருச்செந்தூர் கோவில் முன்புள்ள கடல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு நெல்லை, தூத்துக்குடி உள்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. தூத்துக்குடியில் ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு கடற்கரையில் குவிந்த ஏராளமான பொதுமக்கள் முன்னோர்களுக்கு எள்ளு பிண்டம் வைத்து திதி கொடுத்து வழிபட்டனர். பின்னர் அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு மதுரை தெப்பக்குளம் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு முக்தீஸ்வர திருக்கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். காசிக்கு நிகரான 6 தலங்களில் மயிலாடுதுறையும் ஒன்றாகும். சிவபெருமான் அளித்த சாபம் நீங்க ரிஷபதேவர் இங்குள்ள காவிரியில் நீராடியதாக பூரண வரலாறு கூறுகின்றன. இதனால் காவிரி துலாக்கட்டம் ரிஷப தீர்த்த என்று அழைக்கப்படுகின்றது. இங்கு 16 புண்ணிய தீர்த்த கிணறுகள் காவிரி ஆற்றின் உள்ளே அமைந்து இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இங்கு நீராடுவது புண்ணியமானதாக கருதப்படுகின்றது. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை காலங்களில் இங்கு நீராடி முன்னோர்களுக்கு திதி உள்ளிட்ட பலிகர்ம பூஜைகள் செய்யப்படுவது வழக்கம். இன்று ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை முதலே மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதி கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு செய்தனர். திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஆலயத்தின் ராஜகோபுரத்தை ஒட்டி அமைந்துள்ள கமலாய திருக்குளம் காசியை விட புண்ணிய தீர்த்தமாக விளங்கி வருகிறது. இத்தகைய தீர்த்தத்தில் தேவர்களும் நாயன்மார்களும் புனித நீராடியதாக தல புராணம் கூறுகிறது. இந்நிலையில் இன்று ஆடி அமாவாசையை ஒட்டி அதிகாலை முதல் ஏராளமானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். பின்னர் தியாகராஜ சுவாமி ஆலயத்தின் மூலவரான அருள்மிகு வன்மீக நாதரை வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் காவிரி ஆறு, பவானி ஆறு மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமுத நதி என 3 நதிகள் சங்கமிக்கும் இடமாக பவானி கூடுதுறை உள்ளது. இது தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்படுகிறது. தற்போது மேட்டூர் அணையில் இருந்து காவிரி ஆற்றில் 18,000 கன அடி தண்ணீரும், பவானிசாகர் அணையில் இருந்து 1,355 கன அடி தண்ணீரும் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு பவானி கூடுதுறையில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபட்டனர். பாதுகாப்பு பணியில் நூற்றுக்கணக்கான போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டனர். நெல்லையில் பாய்ந்து ஓடும் புனித நதியான தாமிரபரணியில் பொதுமக்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர்.
குறுக்குத்துறை, வண்ணாரப்பேட்டை, அருகன்குளம் உள்ளிட்ட பிரசித்தி பெற்ற தாமிரபரணி படித்துறைகளில் அதிகாலை முதலே கூட்டமாக குவிந்த பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்துள்ள லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். இந்த கோவில் அருகே அமைந்துள்ள தக்கான் கரையில் ஆடி அமாவாசை முன்னிட்டு 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 2000த்திற்கும் அதிகமான பொதுமக்கள் புனித நீராடி திதி கொடுத்து முன்னோர்களை வழிபட்டனர். பின்னர் 32 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயரை வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமராவதி ஆற்றங்கரையோரத்தில் அமைந்துள்ள அகதீஸ்வரர் கோவிலில் உள்ள படித்துறையில் 1000 கணக்கானோர் புனித நீராடி திதி கொடுத்து முன்னோர்களை வழிபட்டனர். பின்னர் அகதீஸ்வரரை தரிசனம் செய்தனர்.